ஹலோ பிரண்ட்ஸ், சினிமா உலகத்துல இருந்து ஒரு மிக அதிர்ச்சியான மற்றும் துயரமான செய்தி வெளியாகி இருக்கு. தமிழ் சினிமாவோட திரைக்கதை மன்னன் என்று போற்றப்படும் பிரபல இயக்குனரும் நடிகருமான கே. பாக்யராஜ் அவர்கள் தனது 73வது வயதில் மாரடைப்பு காரணமாக காலமானார் என்ற செய்தி இப்போது வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. சினிமா கனவுகளோடு சென்னைக்கு வந்த பாக்யராஜ் இயக்குனர் ஜி. ராமகிருஷ்ணன் மற்றும் இயக்குனர் இமயம் பாரதிராஜா ஆகியோரிடம் உதவி இயக்குனராக தன் பயணத்தை தொடங்கினார். பாரதிராஜாவின் 16 வயதினிலே 1977 கிழக்கே போகும் ரயில் போன்ற படங்கள்ல உதவி இயக்குனராக பணியாற்றினார். 16 வயதினிலே படத்தில் ஒரு சிறிய காட்சியில் கழுதையை ஓட்டிச் செல்லும் நபராக முதன்முதலில் திரையில் தோன்றினார். 1979 இல் பாரதிராஜா இயக்கத்தில் வெளியான புதிய வார்ப்புகள் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். இந்த படத்திற்கு அவர்தான் வசனம் எழுதினார். அதற்காக தமிழக அரசின் சிறந்த வசனகர்த்தா விருதையும் பெற்றார். அதே ஆண்டு 1979 சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தை இயக்கி இயக்குனராக அவதாரம் எடுத்தார். 1980களில் தமிழ் சினிமாவை தன்வசப்படுத்தினார். ஒரு படத்தின் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு என அத்தனையையும் ஒருவரே கவனிக்கும் மேன் ஆர்மி யாக திகழ்ந்தார். சில படங்களுக்கு இசையமைப்பாளராகவும் பணியாற்றினார். மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், தாவணிக்கனவுகள், சின்ன வீடு, இது நம்ம ஆளு என இவர் கொடுத்த படங்கள் அத்தனையும் குடும்பங்கள் கொண்டாடிய மெகா ஹிட் ரகம். இவருடைய யதார்த்தமான நகைச்சுவை கலந்த திரைக்கதைக்கு மொழி கடந்து நல்ல வரவேற்பு இருந்தது. இவருடைய கதைகள் இந்தியில் அமிதாப் பச்சன் நடித்த ஆக்ரி ராஸ்தா, ஒரு கைதியின் டைரி, அனில் கபூர் நடித்த வோ சாத்தின் அந்த 7 நாட்கள், கோவிந்தா நடித்த ராஜா பாபு, ராசுகுட்டி என பல சூப்பர் ஹிட் இந்தி படங்களாக மறுவாக்கம் ரீமேக் செய்யப்பட்டன. மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். அவர்களுக்கு பாக்யராஜின் திரைக்கதை மற்றும் புத்திசாலித்தனம் மிகவும் பிடிக்கும். இதனால் ஒரு பொதுமேடையில் பாக்யராஜை என்னுடைய கலை உலக வாரிசு என்று எம்.ஜி.ஆர். முறைப்படி அறிவித்தார். 2000களுக்கு பிறகு தனியாக படங்களை இயக்குவதை குறைத்து கொண்டு திறமையான இயக்குனர்களின் படங்களில் மிகச்சிறந்த குணச்சித்திர வேடங்களில் நடிக்கத் தொடங்கினார். பாரிஜாதம் 2006 என்ற படத்தை இயக்கியவர். பின்னர் துப்பறிவாளன், பொன்மகள் வந்தாள், திருச்சிற்றம்பலம், தாத்தா என பல படங்கள்ல தாத்தாவாகவும் அப்பாவாகவும் நடித்து அசத்தினார். தமிழ் சினிமா வரலாற்றுல தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கின கே. பாக்யராஜ் சாரோட ஆன்மா சாந்தியடைய நம்ம சேனல் சார்பா பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். ரெஸ்ட் இன் பீஸ் பாக்யராஜ் சார். உங்களுக்கு பிடிச்ச பாக்யராஜ் சாரோட படம் எதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா உலகத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.